மனிதர்களே நம்பாங்க. ஓடும்போது வந்து திரும்பி நீ பார்த்தீங்கன்னா ஜெயிக்க மாட்டேன். ஓடிட்டே இரு, யாரையும் பார்க்காத. தள்ளி குத்துறாங்க நீ ஓடிக்கிட்டே இரு. திரும்பி பார்க்காம போயிட்டீங்கன்னா நீ நம்புறவங்க ஓகே. முதல்ல வந்து துன்பங்கள் இருக்கலாம், அதை வந்து பழகிக்கணும். நம்ம மனித வாழ்க்கை வந்து துன்பங்கள்ங்கிறது கிடையாது, நாமளா ஏற்படுத்திக்கணும். சரியா? துன்பங்கிறது நாமளா ஏற்படுத்திக்கணும். நான் என்ன 100% நான் சொல்லுவேன். எனக்கு அட்வைஸ் பண்ணால் நம்ம வந்து நின்று கேட்போமான்னு தெரியல. ஆனால் இவர் சொல்லியிருந்ததே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இருக்கிற உலகத்தில் வந்து நம்மளோட தேவையை வந்து ஒவ்வொருத்தர் பூர்த்தி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம அதை நோக்கி போயிட்டே இருப்போம். பட் ஆனால் அது வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் எக்ஸ்பெக்டேஷனு. ஆனால் நம்மளோட தேவைகளை வந்து கரெக்டாக நம்மளே ரியலைஸ் பண்ணி அதை நம்மளோட தேவையை நம்மளே பூர்த்தி பண்ணிக்கும் போது நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். யாரையும் நம்பி இருக்க வேண்டாம். இப்படி இருந்துட்டோம்னா எந்த ப்ராப்ளமுமே இல்லை. முடிஞ்சால் நம்மளோட தேவையை நம்மளும் பூர்த்தி பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியும் செய்வோம். இப்படி பண்ணும்போது ரிலேஷன்ஷிப்பும் நல்லபடியாக இருக்கும். யாரோ ஒரு அறிமுகம் இல்லாத நபர் அப்படின்னு நினைக்காம அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் என்னோடய முடியணும்னு நினைக்காம இது எல்லாத்துக்கும் வந்து சேரணும் அப்படின்ட்டு இதை நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன்.